வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகள்லாம் வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. சீதபேதி, மூல நோய் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு, முடி உதிர்தல், தோல் நோய், வாயு தொல்லையெல்லாம் போக்குறதுக்கு சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் வெந்தயத்தை பயன்படுத்துகிறாங்க. எண்ணெயாக பயன்படுத்துகிறாங்க, கரைப்பானாக, லேகியமாக, பொடியாக பயன்படுத்தப்படுகிறது. யுனானி மருத்துவ முறையில் சளியெல்லாம் நீக்கிறதுக்கும் மூல நோயை தீர்க்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை பயன்படுத்துறாங்க. சோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய வெந்தயத்தினுடைய மற்ற மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் தங்களை அதிக உஷ்ணமாக உணரக்கூடும், கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை சேர்த்து அல்லது வறுத்த வெந்தயத்தோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். குறைவான அளவு வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலே போதும், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு நீங்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். செரிமான கோளாறு, ஜீரண கோளாறெல்லாம் அவதிப்படுபவங்க வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தை சாப்பிடலாம் அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடலாம். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் செரிமானம் சார்ந்த பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கி போயிடும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயத்தினுடைய பங்கு இருக்கு. தலைமுடி வளர்ச்சியில வெந்தயத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்புல வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தினா கூட உங்களுடைய தலைமுடி வளர்ச்சியாக ஆரோக்கியமாக, தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். முடி உதுதலை தடுத்துக்கலாம். வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மணத்தையும் அதே சமயம் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கும். மற்ற சென்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் வாசனை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் வெந்தயத்தால் தயாரிக்கக்கூடிய சென்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கிருமிகளையும் அழிக்கும், நமக்கு அந்த ஸ்மெல்லையும் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சார்ந்த பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கலாம். இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கும். இதனால சிறுநீரகம் சார்ந்த நோய்களோ அதாவது சிறுநீரக கல் போன்ற எந்த பிரச்சனையுமே வராமல் நலமோடு இருக்கலாம். சீதபேதி சரியாவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது என்ன பண்ணும் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியும் அல்லது வறுத்து நீர் விட்டோ அல்லது தேன் சேர்த்தோ நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோர்ல ஊற வைத்தும் குடிக்கலாம். மோர்ல ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையுமே போக்கிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை நம்ம குளிக்கும் போது தலையில நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகெல்லாம் நமக்கு இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பால் கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதாவது பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை ரத்தத்தில் குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத தடுக்கும். இதனால பிளட்ல சுகருடைய அளவு நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். எனவே கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் எல்லாமே உங்களுக்கு சரியாகி செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் உங்களுக்கு சரியாகிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் இதனுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்க தன்மை கொண்டது தான் வெந்தயம். அப்போ நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை எல்லாத்தையுமே குணப்படுத்திடும். இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வெந்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு சரி பண்ணிடும். சரும பளபளப்பு மற்றும் சருமம் தூய்மையாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம அதை கழுவினோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் வறட்சி தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவது
தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில துடைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு நமக்கு இருக்கும். அப்போ சருமம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக பளபளப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள், அதாவது பிளாக் சர்க்கிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு போகிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்தும் முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸையும், அதாவது இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் ஆகியவற்றெல்லாம் வெளியேற்றுவதால இந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடும். உதடு வெடிப்பு இருக்கக்கூடியவங்கலாம் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது அதை சரி பண்ணிக்கலாம். பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடிச்சு வந்தாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு அல்லது குறைந்த அளவுக்கு குடிக்கும் போதே 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். தோல் நோய்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும். முகப்பொரு இருக்கிறவங்களாம் வெந்தயத்தை இதே போலவே பயன்படுத்தலாம். அதாவது வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை வந்து தினசரி முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா முகப்பொரு வந்து உங்களுக்கு நீங்கிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமா, தடவிட்டு ஒரு 30 நிமிடங்கள் உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டீங்கன்னா முகப்பொரு உங்களுக்கு நீங்கிட்டு வரதை நீங்களே பார்ப்பீங்க. உடல் எடையை நீங்கள் சைட் எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக 2 டம்ளர்கள் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை உணரலாம். உடல் எடை உங்களுக்கு படிப்படியாக ஆரோக்கியமான முறையில் தான் குறையுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிகப்படியான வெந்தயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு வேளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டனாலே உங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். சுவாச கோளாறிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருகிறது. அப்போ நம்ம சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம கியூர் ஆவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் நம்மளுடைய உணவை வந்து செரிமானத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை வெந்தயம் ஊக்குவிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. கொழுப்பு குறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல்ல அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்களாம் வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றி நம்மளை வந்து ஆரோக்கியமாக மாற்றும். அப்போ எந்த விதமான தேவையற்ற கொலஸ்ட்ராலுமே நம்மளுடைய உடல்ல வந்து இருக்காது. பசியின்மை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் வந்து பசிக்கவே பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாம சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதால தான் பசியின்மை ஏற்படுகிறது. வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால வயிற்றில் உணவு வந்து தங்குவதில்லை. இதனால பசி நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். எலும்புக்கு பலம் அளிக்கும் வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது. இதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது, சாப்பிட்டே ஆகணும். வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்பு வெந்தயத்துக்கு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பிபி கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை எல்லாம் எதுவும் ஏற்படாமல் நலமோடு இருக்கலாம். அதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். பெருங்குடல் புற்றுநோய் அகன்று போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடல்ல சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்குகிறது. புற்றுநோய் ஏற்படுவதையும் இதனால் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ பெருங்குடல் புற்றுநோய் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். எனவே வெந்தயம் எந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமா வெந்தயத்தும் கூடிய உணவுகளை சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.